அண்ணே வணக்கம். இப்போ உங்களுடைய மாடு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு? இப்போ நீங்க எந்த ஊரு? உங்க மாடோட பேர் என்னண்ணே? நாங்க மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில இருந்து வரோம். மாட்டு பேரு ஆண்டி. மாட்டு ஓனர் அப்பா. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு நீங்க எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்க? எப்படி இருந்துச்சு நீங்க வர? நாங்க நைட்டு ஊர்ல இருந்து 2 மணிக்கு கிளம்பணும். இங்க நாங்க கரெக்டா 5 மணிக்கு வந்தோம். இப்போ வரைக்கும் முறைப்படி விடுறாங்க. கரெக்டா நடந்து உள்ள வந்துட்டு இருக்கிறோம். எங்க மாடு டோக்கன் படி நாங்க இப்ப கரெக்டா போய்க்கு இருக்கிறோம். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நீங்க காலையில 1 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. கிளம்புறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான இதோட கிளம்புவீங்க? சில இடத்துலலாம் நம்ம பாப்போம், அந்த ஆட்டோல ஏத்திட்டுலாம் கிளம்புவாங்க. நீங்க எப்படி கிளம்புனீங்க? அது எப்படி இருக்கும்? நான் வந்து கர்நாடகாவில் வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து வருஷத்துக்கே வரும். அந்த பொங்கலுக்கு லீவே நான் வரதே ஜல்லிக்கட்டுக்காக தான். பெங்களூர்ல இருந்து டிக்கெட் போட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்காக தான் வந்தோம். நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டோம். மாடு ஏற்றுறோம். இன்னைக்கு காலையில் மாடு ஏற்றுறோம், ராத்திரி பூரா தூங்க மாட்டோம். அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட நாங்கள் மாடு ஏற்றுவோம். இப்போ அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை உங்க மாடு இறங்கிருக்கு? நம்ம மாதிரி தான் அவனே வரோம் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் நாங்கள் வெளியே தான் அடைச்சிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் பெரிய வேடிக்கை அடைக்கணும்னு சொல்லி இந்த டைம் கண்டிப்பாக அடைச்சே ஆகணும்னு சொல்லி டோக்கன் போட்டு இந்த தடவை கண்டிப்பாக அடைக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த முறை அவனியாபுரம் முதல் வாடியா இருக்கக்கூடிய நிலையில வந்து உங்க மாடு வந்து எந்த அளவுக்கு விளையாடும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அண்ட் கண்டிப்பா பரிசு அடிச்சிருமா? என் மாடு கண்டிப்பான முறையில் பரிசு எடுக்கும். எங்க தெய்வத்தோட ஆசையும் எங்க அண்ணன் டாக்டர் ஜிஆர் கார்த்தியான ஆசையோடய எங்க மாடு கண்டிப்பான முறையில் நல்ல பரிசு அடிக்கும். ஜெயிச்சுட்டு உங்க மாடு பேரை சொல்றப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? பெத்த புள்ள படிச்சு ஒரு பிள்ளை அத்தா பொண்ணு பேர் வாங்கி தர பேர் மாதிரி எங்களுக்கு இது. என் மாடு பேர் வெளியே வந்துச்சுன்னா ஒரு பிள்ளைய பத்தி அந்த பிள்ளை டிகிரி வாங்கி கொடுக்கறது சர்டிபிகேட் ஆனா எப்படி தான் இருக்கும் பெத்தவங்களுக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது பண்ணும்போது. சூப்பர். உங்க மாடு கண்டிப்பா ஜெயிக்கும். கண்டிப்பா நீங்க வந்து பெருமைப்பட்டு தான் வெளில போவீங்க. நன்றி. மாடோட பேர் என்ன? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல இருந்து அவனியாபுரத்துக்கு எப்ப வந்தீங்க? அங்க இருந்து கிளம்புறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் வைபா தான் இருந்தோம், ஜாலியா தான் இருந்தோம். 12 மணிக்கு தான் வந்தோம். அங்க நைட்டு 12 மணிக்கே வந்துட்டீங்க. 12 மணிக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க? மாட்டோட அங்க இறக்கி வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க? நாங்க தூங்கிடுவோம். அது அப்புறம் வேற மாடு கூட போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வருவோம். அவனியாபுரத்துல இதான் முறை இறக்குறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி இறக்கிருக்கீங்களா? நிறைய வட்டம் இறக்கிருக்கோம். 3-4 வட்டம் இறக்கிருக்கோம். அவனியாபுரத்துல 4 வட்டம் இறக்குனப்ப ஜெயிச்சிருச்சா இல்ல எப்படி? ஜெயிச்சிருச்சு. இந்த முறை வந்து உங்க மாடு ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன ஜெயிக்கும் தான் நினைக்கிறோம். உங்க மாடு ஜெயிச்சுட்டு அங்க வெளியில போகும்ல, உங்க பேர்லாம் சொல்லுவாங்க, உங்க மாட்டோட பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு எப்படிடா இருக்கும்? கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்போம். இப்போ மதுரையில வந்து 3 இடத்துல நடக்குதுல, 3 இடத்துலயும் இறக்குவீங்களா இல்ல எப்படின்னு? 3 இடத்துலயும் டோக்கன் கிடைச்சா இறக்குவோம். இப்போ அவனியாபுரம் வாடியில இறக்குறதுக்காக நீங்க எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க? எப்படி இருந்துச்சு? வீட்ல இருந்து கிளம்புறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாமே அதான் மாடு ஜல்லிட்டு போனாவே சந்தோஷமா தானே இருக்கும். அது முன்னாடியே வந்துட்டோம். முன்னாடியே ஒரு 3 மணிக்கு கிளம்பணும். 3 மணிக்கு வந்து 6 மணியை போல 5 மணியை போல உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மாடு உள்ள தள்ளிட்டோம். உங்க மாடு வந்து ஜெயிச்சவங்க அதோட பேர் சொல்றப்போ உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நம்ம வளர்த்துறோம், வீண் போகுமா, நல்லா சந்தோஷமா தான் இருக்கும் எப்பயுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.